Hello students, welcome to the channel NEET NCERT Tamil. So நம்ம போன வீடியோல கிங்டம் ப்ரொட்டிஸ்டா பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் கிங்டம் ஃபஞ்சையோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ கிங்டம் ஃபஞ்சை அப்படினா அதுல உள்ள ஆர்கானிசம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். So கிங்டம் ஃபஞ்சைல உள்ள ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ஹெட்டரோட்ரோஃபிக்கா இருக்கும். ஹெட்டரோட்ரோஃபிக்னா அதனால தானா வந்து ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ண முடியாது. அது மற்ற ஆர்கானிசம்ல டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஹெட்டரோட்ரோஃபிக் யூகேரியாட்டிக் ஆர்கானிசமா இருக்கும். ஸோ யூகேரியாட்டிக்னா என்னது? அதுக்கு வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் அண்ட் ஆர்கனல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதோட ஆர்கனல்ஸை சுற்றியும் நியூக்ளியஸை சுற்றியும் மெம்பரேன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபங்கை அப்படின்னு பார்த்தோம்னாலே மோஸ்ட்லி மல்டி செல்லுலராக தான் இருக்கும். பட் அதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, அதுதான் ஈஸ்ட். ஓகேவா? ஈஸ்ட் மட்டும் என்ன அப்படின்னா யூனிசெல்லுலார். ஸோ வந்து யூனிசெல்லுலார் ஃபங்கை எதுன்னு உங்களுக்கு கேட்கலாம். இல்லை அப்படின்னா யூனிசெல்லுலார் ஹெட்டரோட்ரோஃபிக் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் எது அப்படின்னா ஈஸ்ட் தான் வந்து அதுக்கான ஆன்சர். ஓகேவா? இது ஒரு எக்ஸப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் ஃபஞ்சை எல்லாமே ஃபிலாமெண்டஸ். ஸோ ஃபிலாமெண்டஸ் அப்படின்னா அதோட பாடி வந்து த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்னால மேட் ஆயிருக்கும். அதுதான் என்னன்னு சொல்றாங்க, ஃபிலாமெண்டஸ்னு சொல்றாங்க. ஸோ ஃபிலாமெண்டஸ் அப்படின்னு நீங்க எங்க பார்த்தாலுமே அதுக்கான அர்த்தம் வந்து த்ரெட் லைக். ஓகேவா? ஸோ வந்து ஃபஞ்சையோட பாடி வந்து எப்படி மேட் ஆயிருக்கும்? த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்னால மேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் பார்க்க போகிறோம், அதான் ஹைஃபை. ஸோ வந்து ஹைஃபை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஞ்சையோட பாடியில் லாங்காக த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தோம்ல ஃபங்கை வந்து ஃபிலாமெண்டஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னால மேட் ஆயிருக்குன்னு, அது மாதிரி ஃபஞ்சையோட பாடியில் வந்து த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மேட் ஆயிருக்கும். அந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹைஃபை அப்படிங்கிறது. இந்த ஹைஃபையோட நெட்வொர்க்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது ஹைஃபைன்னு சொல்லுவோம். இதே நெட்வொர்க் ஆஃப் ஹைஃபை வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதில் இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீனோசைட்டிக் ஹைஃபை. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹைஃபை எல்லாம் என்ன இருக்குது, கண்டினியூஸ் டியூப் மாதிரி. ஓகேவா? டியூப் மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆர்கனைஸ் ஆயிருக்கு. இந்த டியூப்ல வந்து எதனால ஃபில் ஆயிருக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசம்னால ஃபில் ஆயிருக்கும். இதில் நிறைய நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அந்த மாதிரியான ஹைஃபை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சீனோசைட்டிக் ஹைஃபை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து சிங்கிள் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேர் ஹைஃபை. இந்த ஹைஃபையோட நெட்வொர்க் தான் என்ன அப்படின்னா மைசீலியம். இந்த ஹைஃபை வந்து நிறைய டியூப்ஸாக ஆர்கனைஸ் ஆயிருக்கு, அதுவும் கண்டினியூஸ் டியூப்ஸாக வந்து ஆர்கனைஸ் ஆயிருக்கு. இது எதனால ஃபில் ஆயிருக்கும்? சைட்டோபிளாசம்னால ஃபில் ஆயிருக்கும். நிறைய நியூக்ளியஸ் வந்து பிரசன்ட் ஆயிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் சீனோசைட்டிக் ஹைஃபை. இதில் பார்த்தோம்னா சில ஃபங்கையில் செப்டை வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ செப்டை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் வால்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூக்ளியஸ் இருக்குது. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் இந்த எந்த நியூக்ளியஸ்க்கு நடுவுலையுமே என்ன இல்லை அப்படின்னா வால் வந்து இல்லை. பட் சில ஃபஞ்சையில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சில வால்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி என்ன இருக்கும், வால்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி இருக்க கிராஸ் வால்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செப்டைன்னு சொல்லலாம். ஸோ சில ஃபஞ்சையோட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிராஸ் வால்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் அதான் சொல்லியிருக்காங்க செப்டை அப்படின்னா கிராஸ் வால்ஸ் இன் ஃபஞ்சை. நெக்ஸ்ட் ஒன் ஃபஞ்சையோட நியூட்ரிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டரோட்ரோஃபிக் ஆர்கானிசம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ண முடியாது, மற்ற ஆர்கானிசம் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அது டெத் ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ சாப்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம். இல்லை அப்படின்னா அது லிவிங் ஆர்கானிசமாக டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ பேராசைட்டிக் நியூட்ரிஷனும் என்ன இருக்கலாம், அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம். ஸோ சாப்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷனும் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம். பேராசைட்டிக் நியூட்ரிஷனும் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம், ஃபஞ்சையில் நியூட்ரிஷனாக ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் அசோசியேஷன். ஸோ அசோசியேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த ஃபஞ்சை வந்து சிம்பயோட்டிக் அசோசியேஷனை எக்ஸிபிட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சிம்பயோட்டிக் அசோசியேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் ஒரு க்ளோஸ் ஃபிசிக்கல் அசோசியேஷனை மெயின்டைன் பண்ணுது. ஓகேவா? ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆர்கானிசமாக இருக்கும். பட் ரெண்டுமே க்ளோஸ் ஃபிசிக்கல் அசோசியேஷனை எக்ஸிபிட் பண்ணும். சில இன்டராக்ஷன் அது என்ன பண்ணும் அப்படின்னா அண்டர்கோ பண்ணும். எதுக்காக அப்படின்னா ஒன்று என்ன பண்ணும் அப்படின்னா தன்ட்டு ஒரு பெனிஃபிட்டை கொடுத்துட்டு அது ஒரு பெனிஃபிட்டை எடுத்துக்கும். ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு அசோசியேஷன் தான் சிம்பயோட்டிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அசோசியேஷன் ஆல்கையோட பிரசன்ட் ஆயிருந்தது அப்படின்னா ஃபஞ்சைக்கும் ஆல்கைக்கும் நடுவில் பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அந்த மாதிரியான அசோசியேஷனை நம்ம லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஹையர் பிளான்ஸோட ரூட்ஸோட இந்த ஃபஞ்சையோட அசோசியேஷன் பிரசன்ட் ஆயிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் மைக்கோரைசா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு அசோசியேஷன் இம்பார்ட்டண்டாக இருக்குது ஃபஞ்சையில். ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்கைக்கும் ஃபஞ்சைக்கும் உள்ள அசோசியேஷன் லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஞ்சைக்கும் ஹையர் பிளான்ஸில் உள்ள ரூட்ஸுக்கும் உள்ள அசோசியேஷன் மைக்கோரைசா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபஞ்சையோட செல்வால். இந்த ஃபஞ்சையோட செல்வால் எதனால மேட் ஆயிருக்கு அப்படின்னா கைட்டின்னால மேட் ஆயிருக்கு. ஸோ கைட்டின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், மாடிஃபைடு சுகர். ஸோ கைட்டீன்னா மாடிஃபைடு சுகர். ஓகேவா? மாடிஃபைடு சுகர் தான் என்னது, கைட்டீன் அப்படிங்கிறது. ஸோ கைட்டீன் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ்னால தான் எது மேட் ஆயிருக்கும் அப்படின்னா ஃபஞ்சையோட செல்வால் வந்து மேட் ஆயிருக்கும்.
நெக்ஸ்ட் ஒன் ஃபஞ்சையோட ரீப்ரொடக்ஷன். இப்போ ஃபஞ்சையோட ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேட்டிவ் மீன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கு. ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணும், இல்லை அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் அதை அண்டர்கோ பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஃப்ராக்மெண்டேஷன் அண்டர்கோ பண்ணலாம், இல்லை பைனரி ஃபிஷன் அண்டர்கோ பண்ணலாம், இல்லை பட்டிங் வந்து அண்டர்கோ பண்ணலாம். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா அதோட ஹோல் பாடி இருக்குல்ல, அது என்ன இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக கட் ஆகி அந்த ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் நியூ ஆர்கானிசமாக என்னாகும் டெவலப் ஆகும். அதே ஃபிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஒரு பாடி இருக்குல்ல, இந்த பாடி வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாக வந்து செப்பரேட் ஆகும். ஓகேவா, அதில் வந்து பைனரி ஃபிஷனும் இருக்குது, மல்டிபிள் ஃபிஷனும் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் ஃபஞ்சையில் பைனரி ஃபிஷன் தான் அண்டர்கோ பண்ணும். ஸோ இது வந்து பாடி வந்து ரெண்டாக செப்பரேட் ஆகி இப்போ இந்த ரெண்டு இண்டிவிஜுவலாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு நியூ இண்டிவிஜுவலாக என்னாகும் டெவலப் ஆகும். ஸோ பைனரி ஃபிஷன் இருக்கலாம், இல்லை அப்படின்னா அது பட்டிங்கும் அண்டர்கோ பண்ணலாம். ஸோ பட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடியிலேருந்து என்னாகும் அப்படின்னா ஒரு சின்ன அவுட் க்ரோத் மாதிரி வரும். ஓகேவா, இந்த சின்ன அவுட் க்ரோத் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஞ்சையோட பாடியில் சின்ன அவுட் க்ரோத் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ ஈஸ்ட் இந்த மாதிரியான ஆர்கானிசம்லாம் பட்டிங் வந்து அண்டர்கோ பண்ணும். இந்த மாதிரி ஸ்மால் அவுட் க்ரோத் ஃபார்ம் ஆகி திரும்ப அந்த ஸ்மால் அவுட் க்ரோத் டிட்டாச் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு நியூ ஆர்கானிசமாக அது ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் பட்டிங் அப்படிங்கிறது. ஸோ அது வெஜிடேட்டிவ் மீன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன், பட்டிங் இந்த மாதிரியான ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுது. இது ஏசெக்சுவல் மீன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் வழியாக என்ன பண்ணும் அது ரீப்ரொடியூஸ் பண்ணும். லைக் கொனிடியா, ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ் இல்லைனா ஜூஸ்போர்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் மூலியமா என்ன பண்ணுது அப்படின்னா இது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்டர்கோ பண்ணுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸ்போர் மட்டும்தான் மொட்டைல் ஸ்போர். ஜூஸ்போர்ஸ் மட்டும்தான் மொட்டைல் ஸ்போர்ஸ். மொட்டைல் ஸ்போர்ஸ்னால் என்னது மூவ் ஆகக்கூடிய ஸ்போர்ஸ். அதே கொனிடியா அண்ட் ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ்லாம் என்னது மொட்டைல் ஸ்போர்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்டர்கோ பண்ணுது அப்படின்னா அது ஊஸ்போர்ஸ், ஆஸ்காஸ்போர்ஸ், பெசிடியோஸ்போர்ஸ் வழியாக என்ன பண்ணும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்டர்கோ பண்ணும். உங்களுக்கு இதில் எது முக்கியமாக தெரியணும் அப்படின்னா எந்தெந்த ஸ்போர் வந்து ஏசெக்சுவல் ஸ்போர், எந்தெந்த ஸ்போர் வந்து செக்ஷுவல் ஸ்போர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியணும். ஸோ கொனிடியா, ஸ்பொராஞ்சியோ அண்ட் ஜூஸ்போர் இது மூணும் தான் என்னது ஏசெக்சுவல் ஸ்போர். ஊஸ்போர், ஆஸ்காஸ்போர்ஸ் அண்ட் பெசிடியோஸ்போர்ஸ் வந்து செக்ஷுவல் ஸ்போர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இந்த ஸ்போர்ஸ் எல்லாம் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா, இந்த ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரூட்டிங் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்போர்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃப்ரூட்டிங் பாடிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இப்போ இந்த ஃபஞ்சை வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்டர்கோ பண்ணுது அப்படின்னா சில பேசிக் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். அதுவும் ஒவ்வொரு ஃபஞ்சையிலையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை அது அண்டர்கோ பண்ணும். அந்த மாதிரியான மெத்தட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேசிக்காக என்ன நடக்க போகுது ஃபஞ்சையோட செக்ஷுவல் சைக்கிள் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பிளாஸ்மோகேமி. ஸோ பிளாஸ்மோ அப்படின்னா என்னது புரோட்டோபிளாசம் தான் பிளாஸ்மோகேமி அப்படிங்கிறது. ஓகே, ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம் தான் என்னன்னு சொல்லுவோம் பிளாஸ்மோகேமி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டு மொட்டைல் கேமெட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நான் மொட்டைல் கேமெட்டாக இருக்கலாம். இந்த ரெண்டு மொட்டைல் கேமெட் இல்லைனா நான் மொட்டைல் கேமெட்டோட புரோட்டோபிளாசம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபியூஸ் ஆகும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகிறது. ஃபர்ஸ்ட் எது ஃபியூஸ் ஆகும் புரோட்டோபிளாசம் வந்து ஃபியூஸ் ஆகும். செகண்ட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெண்டு கேமெட், ஓகேவா, அந்த ரெண்டு கேமெட்டோட நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபியூஸ் ஆகும். ஸோ கேமெட் ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா கேமெட் ஃபியூஸ் ஆகும். சப்போஸ் அதில் கேமெட் ஃபார்ம் ஆகலை, செக்ஸ் ஆர்கன் ஆப்சென்ட்டாக இருக்குது அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெஜிடேட்டிவ் செல்ஸே ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ரெண்டு நியூக்ளியஸ் வந்து ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது கேரியோகேமி. இதே வந்து ரெண்டு மொட்டைல் கேமெட் இல்லைனா நான் மொட்டைல் கேமெட்டோட புரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆனிச்சு அப்படின்னா பிளாஸ்மோகேமி. ஸோ ஃபர்ஸ்ட் பிளாஸ்மோகேமி நடக்கும், செகண்ட் நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகும். ஸோ கேரியோகேமி நடக்குது. தென் கேரியோகேமி நடந்தவுடனே என்ன ஆகும் ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஜைகோட் என்ன பண்ணுது மியாசிஸ் அண்டர்கோ பண்ணுது. மியாசிஸ் அண்டர்கோ பண்ண உடனே ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குதுல ஃபங்கையில் அதில் வந்து என்னென்ன மெத்தட்ஸ் மூலியமாக அது நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபியூஷன் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில ஃபங்கையில் ஹைஃபை இருக்குல்ல அது வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா மேட் ஆகலாம். ஓகேவா, ஸோ ஒரு கம்ஃபர்டபுள் ஹைஃபையாக இருக்குது அப்படின்னா ஓகேவா, கம்ஃபர்டபுள் அப்படின்னா ஒரு கரெக்டான ஹைஃபை லைக் இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுள் ஹைஃபை வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபியூஸ் ஆகும். சில ஃபங்கையில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஹாப்ளாய்டு செல்ஸ், ஓகேவா, டிஃப்ரெண்ட் ஜெனடிக் ஸ்ட்ரெயின்ஸ் உடைய ஹாப்ளாய்டு செல்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணலாம் டைப்ளாய்டு செல்லை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ சில ஃபங்கையில் ஹைஃபை வந்து ஃபியூஸ் ஆகும், சில ஃபங்கையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஹாப்ளாய்டு செல்ஸே என்ன பண்ணும் ஃபியூஸ் பண்ணி டைப்ளாய்டு செல்லை வந்து ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபார்ம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதில் எந்தெந்த கிளாஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க அஸ்கோமைசிட்ஸ் அண்ட் பெசிடியோமைசிட்ஸ். ஓகேவா, இந்த ரெண்டு கிளாஸில் மட்டும்தான் இது நடக்குது. ஸோ இன் சம் அதர் ஃபங்கை எந்தெந்த கிளாஸில் ஆஸ்கோமைசிட்ஸ் அண்ட் பெசிடியோமைசிட்ஸ் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்டேஜ் வந்து நடக்கும். அதுதான் டைகேரியாட்டிக் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. ஓகேவா, இது என்ன ஸ்டேஜ் டைகேரியாட்டிக் ஸ்டேஜ். ஸோ டைகேரியான் அப்படின்னா ரெண்டு நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம டைகேரியான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே என்ன நடக்காது அப்படின்னா ஃபியூஷன் வந்து உடனே நடந்துடாது. ஓகேவா, இப்போ ரெண்டு வந்து இப்போ கேரியோகேமி நடக்குதுன்னா அங்கே என்ன நடக்கணும் ரெண்டு நியூக்ளியஸ் வந்து உடனே ஃபியூஸ்
ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்டு செல்லை ஃபார்ம் பண்ணும். பட் அப்படி அங்கே நடக்காது. அங்கே என்ன ஸ்டேஜ் இருக்கும் அப்படின்னா பிளாஸ்மோகேமி நடந்து முடிஞ்ச உடனே N+N அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து நடக்கும். அதாவது 2 நியூக்ளை வந்து ஃபியூஸ் ஆகாமல் ஒரே செல்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா, 2 நியூக்ளை பெர் செல். திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேரண்டல் நியூக்ளை ஃபியூஸ் ஆகும் கொஞ்சம் லேட்டராக. திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா செல்ஸ் வந்து டிப்ளாய்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா உடனே வந்து டிப்ளாய்டு செல்லை ஃபார்ம் ஆகாமல் 2 நியூக்ளை பெர் செல் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேவா, ஒரு செல்லில் 2 நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபியூஸ் ஆகாமல் ஒரு கண்டிஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த கண்டிஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைகேரியான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த கண்டிஷன் என்னன்னு சொல்லுவோம், டைகேரியான்னு சொல்லுவோம். இந்த ஃபேஸுக்கு பேர் தான் டைகேரியோ ஃபேஸ். ஸோ லேட்டர் என்ன ஆகும், அந்த பேரண்டல் நியூக்ளை ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்டு செல்லை ஃபார்ம் பண்ணுது. இந்த டைகேரியாட்டிக் ஸ்டேஜ் வந்து எதுல நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்கோமைசிட்ஸ் அண்ட் பெசிடியோமைசிட்ஸ் அப்படிங்கிற இந்த 2 கிளாஸ்ல தான் நடக்குது. நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஃபங்கை என்ன பண்ணுது, ஃபங்கை வந்து ஃப்ரூட்டிங் பாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ் என்னது, ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்போர்ஸ் வந்து என்ன ஆகுது, ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸாக ரிலீஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ ஃபஞ்சி வந்து ஃப்ரூட்டிங் பாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ் ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ் என்ன ஆகும், ஜெர்மினேட் ஆகி நியூ ஆர்கானிசமாக ஃபார்ம் பண்ணும். இப்போ அந்த ஃபஞ்சை வந்து 3 வேஸில், ஓகேவா, 3 பேசஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அதோட மைசீலியம். ஓகேவா, மைசீலியம்னா என்னது, ஹைஃபையோட நெட்வொர்க் தான் மைசீலியம்னு பார்த்தோம். அந்த மைசீலியம் எப்படி இருக்கு, அதில் கிராஸ் வால்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையா, அது பிரான்ச்டா இல்லையா அப்படிங்கிற அந்த மார்ஃபாலஜி ஆஃப் மைசீலியம். நெக்ஸ்ட் ஒன், அது எந்த மாதிரி ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, கொனிடியா ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதா, ஆஸ்கா ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதா, அதை எண்டோஜீனியஸாக ப்ரொடியூஸ் பண்ணுதா, எக்ஸோஜீனியஸாக ப்ரொடியூஸ் பண்ணுதா, இதெல்லாம் பேஸ் பண்ணி செகண்ட். அண்ட் ஃப்ரூட்டிங் பாடிஸ். ஓகேவா, எந்த மாதிரியான ஃப்ரூட்டிங் பாடிஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, லைக் ஆஸ்கோ கேப் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம்ல, அது மாதிரி எந்த மாதிரியான ஃப்ரூட்டிங் பாடிஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு இந்த 3 பேசஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஞ்சையை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன அப்படின்னா ஃபைகோமைசிட்ஸ், செகண்ட் கிளாஸ் ஆஸ்கோமைசிட்ஸ், அண்ட் தேர்ட் கிளாஸ் பெசிடியோமைசிட்ஸ், அண்ட் ஃபோர்த் கிளாஸ் டியூட்டிரோமைசிட்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஃபஞ்சையோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இந்த கிளாஸஸ் பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பெனிஃபிஷியலாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் இல்லைனா டெலிகிராம் குரூப்பில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.